மெய்யழகன் படத்தையும் சரி, மெய்யழகன் கேரக்டரையும் சரி நம்ம வந்து அப்படி கொண்டாடினோம். ஈவன் இப்போ வர நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அதை இன்னுமே வந்து அந்த ஒரு கேரக்டரை வந்து கொண்டாடிட்டே தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக நம்ம ரியல் லைஃப்பில் இருப்போமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்ம சொல்லுவோம், பட் அப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். அதுவும் இப்படி ஒரு உலகத்தில் நம்ம ஒரு மெய்யழகனாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். அதே மாதிரி தான் இந்த கதையில் வர ஜோசப்புமே, ஜோசப் கிடையாது, சோசப்பு. ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின யாருக்காக அழுதான் இந்த ஒரு குறுநாவல் வந்து இப்போ நான் சமீபத்தில் படிக்கலை, ஸ்டோரி டெல்லில் வந்து ஆடியோ புக்காக கேட்டேன். ஸோ இதை பற்றி அந்த ஸ்டோரி, அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நான் எதுக்காக நிறைய புக்ஸ் இருந்தும் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ரஜினிகாந்த் சாரோட ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நான் இந்த மாதிரி யாருக்காக அழுதான் அப்படின்ற ஒரு புக்கு படித்தேன். அதை படித்ததுக்கப்புறம் அவன் யாருக்காக அழுதான் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து அவனுக்காக ஒரு 2 நிமிஷம் அழுதேன், அவனுக்காக நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை பார்த்துட்டு அப்படி என்னவா இருக்கும். இன்னொன்று, எனக்கு அந்த டைட்டிலே ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருந்தது. யாருக்காக அழுதான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கதையை வந்து தேடி போனேன். நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கேரக்டர்ஸோட பேரை சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். இந்த 3 கேரக்டர்ஸ் தாண்டி நிறையா இருக்குது, பட் இவங்க 3 பேர் தான் மெயின். இன்னொன்று, என் மனசில் நின்ன கேரக்டர்ஸ் அப்படின்னா இவங்க 3 பேர் தான். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து சோசப்பு, அதாவது இந்த கதையோட ஒரு ஹீரோ மாதிரி. இன்னொரு கேரக்டர் வந்து அந்த ஹோட்டலோட முதலாளி முதலியார். 3வது கேரக்டர் யாருன்னா கோவிந்தசாமி நாயுடு. அவர் வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஒரு குக்காக இருப்பார். ஸோ இவங்க 3 பேர் தான் மெயின் கேரக்டர். பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதை வந்து ஒரு ஹோட்டலில் தான் ஆரம்பிக்கும். அது ஒரு மிலிட்ரி ஹோட்டல். அங்கே வந்து சாப்பாடும் வச்சுருப்பாங்க, தங்குறதுக்கு ரூம்ஸும் 2மே சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் அது. அதுக்கு முதலாளி யாருன்னா, அவர் பேர் ஏதோ சம்திங் வரும், பட் வந்து முதலியார் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. அவர் தான் அந்த ஹோட்டலோட ஓனர். அந்த முதலியார் என்ன மாதிரி ஒரு டைப் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவரோட ஹோட்டல் வந்து ஓஹோன்னு போயிட்டுருக்கும். பட் இப்போ வந்து அவருக்கு பெருசாக வருமானம் இருக்காது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக மாறினதும் இவரோட ஹோட்டலுக்கு வர்றது வந்து அப்படியே கம்மியாயிரும். ஸோ வந்து இவருக்கு இப்போதைக்கு என்ன கவலைனா, நான் எப்படியாவது இந்த ஹோட்டலை வந்து பழைய நிலைமைக்கு ஆக்கணும், நான் வந்து இன்னும் முன்னேற்றணும் அப்படின்றது இவரோட எண்ணம். ஆனால் இவருக்கு வந்து அதுக்கான காசு இருக்காது. அவர் என்ன நினைப்பார்னா, எனக்கு ஒரு 2000 என்கிட்ட கொடுத்தா அதை நான் ஒரு 5000 மாற்றலாம், 5000 கொடுத்தா 10,000 என்னால் மாற்ற முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர்கிட்ட 2000 கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி ஹோட்டலோட முதலியார் இருக்கார். இந்த முதலாளிக்கு கீழே நிறைய சர்வன்ட்ஸ் வேலை பார்ப்பாங்க. பட் அதில் இருக்கிற முக்கால்வாசி பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட சம்பளத்தில் பாதிக்கு மேலே வந்து சினிமாவுக்கு போகிறது, வெளியே ஊர் சுற்றுறது, குடிக்கிறது, இந்த மாதிரியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியே தான் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சோசப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவனாக இருப்பான். இவனுக்கு இங்கே வேலை என்னென்னா, எல்லா வேலையும் பார்ப்பான். கிட்டத்தட்ட ஒரு எடுபுடி மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். அவன் தான் போய் காஃபி கொடுக்கறது, யாராவது வந்தால் வந்து ரூம்ஸை போய் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் செய்வான். ஆனால் அவனுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 ரூபா தான். பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணங்கரையல்னு, ஒரு மாதிரி குண்டான கண்கள். ஸோ வந்து அவன் ஒரு மாதிரி திருன்னு அவனோட அந்த கண்ணு மொழி வந்து இப்படி ஆடிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று கேட்டாலோ யாராவது ஏதாவது சொன்னாலும் அவன் அந்த மாதிரி பண்ணுவான். ஸோ அவனை வந்து சோசப்புன்னு அவனுக்கு ஒரு பேர் இருந்தாலும், திருட்டு மொழி டேய் அப்படின்னு சொல்லிட்டு, பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவனை கூப்பிடுவாங்க. சோசப் வந்து பெருசாக யார் கூடயுமே பேச மாட்டான். சோசப் கூடயும் பெருசாக யாருமே பேசிக்க மாட்டாங்க. சோசப் கூட பேசுகிற ஒரே ஆள் யாருன்னா, நான் சொன்ன அந்த கோவிந்தசாமி நாயுடு மட்டும்தான். அவர் வந்து அந்த ஹோட்டலோட குக் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சீனியர் எம்ப்ளாயி. அவர் தான் வந்து அந்த ஹோட்டலில் முன்னாடிந்தே இருக்கார். இன்னொன்று, அவர் தான் நிறையா சம்பளம் வாங்குறாரு. ஸோ அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் அவர் வந்து சோசப் கூட பேசுவார். அதை பார்க்குற எல்லாருக்கும் இந்த பைத்தியக்காரன்ட்டு இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சோசப்புக்கு 10 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னேன்ல, அதில் வந்து ஒரு ரூபா மட்டும்தான் அவனோட சாப்பாட்டுக்கு செலவுக்கு எல்லாத்துமே யூஸ் பண்ணிவிட்டு, அந்த 9 ரூபாயை அவன் செலவே பண்ண மாட்டான். அவன் பண்ணுற ஒரே செலவு என்னென்னா, அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா,
இந்த கடத்தெருவுக்குலாம் போகும்போது அவன் வந்து இந்த சிலுவை, அதுக்கப்புறம் இந்த ஏசு கிறிஸ்து பொம்மை, மேரி மாதா பொம்மை, சாமி பொம்மை சொல்லப்போனால் அந்த மாதிரி பொம்மைகள் வந்து வாங்கிட்டு வந்து அந்த அந்த லாட்ஜஸ் ரூம் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வருவான். அதில் அவனுக்கு ஒரு விதமான சந்தோஷம். ஸோ இது ஒன்று தான் அவன் செலவு பண்ணுறது, மற்ற எல்லா காசையுமே அவன் தான் வச்சுருப்பான். கோவிந்தசாமி நாயுடு வந்து ஒரு பயங்கரமான புக் லவர். அவர் கையில் காசுன்னு ஒன்று இருந்தாலே புத்தகமாக வாங்கி தள்ளிடுவார். அவருக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைம் எல்லாத்துலேயுமே வந்து புக்காக படிச்சுட்ருப்பார். அந்த படித்த புத்தகத்தை வந்து இவன் சோசப்புக்கு சொல்லுவார். ஸோ அதனாலேயே இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் நைட் என்ன ஆகும்னா, அதே மாதிரி கோவிந்தசாமி நாயுடு வந்து புத்தகம் படிச்சிட்ருப்பார். ஆனால் வந்து லைட்டை வந்து அமர்த்திடுவாங்க. ஸோ அவருக்கும் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. சோசப் அங்கே உட்காந்துட்ருப்பான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து சோசப் சொல்லுவான், இந்த மாதிரி முதலாளி சொல்கிறாரு, நான் வந்து காசை கறியாக்குறேனா அப்படின்னு. ஏன்னா அவன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பொம்மையாக வாங்கிட்டு வந்து வைப்பான்ல, இந்த தடவை அவன் என்ன பொம்மை வாங்கியிருப்பான்னா 3 குரங்கு பொம்மை வாங்கியிருப்பான். எப்படின்னா இந்த வாயை க்ளோஸ் பண்ண மாதிரி, காதை க்ளோஸ் பண்ண மாதிரி, கண்ணை க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு பொம்மை இருக்கும்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபெமிலியரான பொம்மை. அதை வந்து ஒரு ரூ. 3.50 அவன் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் சம்பளமே ரூ. 10. அதை பார்த்துட்டு அந்த முதலாளி இப்படி சொல்லியிருப்பார். அதை வந்து நாயுடு கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். அவர் கோவிந்தசாமி நாயுடு என்ன சொல்லுவார்னா, யாரு தான் பண்ணல, முதலாளிக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு வந்து காசாக சேர்த்து வச்சுட்ருக்கணும், அவர் மட்டுமே பணக்காரனாகணும், அது அவர் பிரச்சனை. மற்ற பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, காசு கிடைச்ச உடனே போய் சினிமாக்காரனுக்கு கொடுக்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க, அப்படி அழிக்கிறாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து புத்தகமாக வாங்கி பண்ணிகிட்ருக்கேன், நீ பொம்மை வாங்குற, இதில் உன்னை என்னத்தை குறை சொல்கிறது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிட்டு தானே இருக்கோம். பட் பணத்தோட அர்த்தம் தான் என்ன, செலவு பண்ணாமல் அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கலாக கோவிந்தசாமி நாயுடு வந்து பதில் சொல்லுவார். அண்ட் இவன் வாங்கிட்டு வந்த அந்த 3 குரங்கு பொம்மையை பார்த்துட்டு அவர் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல ஒரு பொம்மையை தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவார். ஈவன் இது காந்தி தாத்தாக்கே பிடிச்ச ஒரு பொம்மை தெரியுமா அப்படின்னு கேட்பார். பட் சோசப்புக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது. அதனால் அப்படியா, காந்தி தாத்தாவுக்கே பிடிச்ச பொம்மையா அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் அதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்றத அவர் சொல்லுவார். அதை சொன்னேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும், நீங்கள் வந்து அதை புத்தகத்தில் பார்த்துக்கோங்க. அதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு நரேஷன் மாதிரி போகும். ஸோ அதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவன் கேட்பான், கெட்டதுனா என்ன அப்படின்னு கேட்பான். அதை பார்த்து நாயுடு வந்து ஆச்சரியப்படுவார். கெட்டதுனா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு திருடுறது கெட்டது, இது கெட்டது அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு சோசப் வந்து ரொம்ப நல்லவன். ஸோ இவங்களோட பேச்சுவார்த்தை வந்து அப்படி இப்படின்னு எதையோ பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இடையில வந்து சோசப்போட பாஸ்ட் பற்றின ஒரு பேச்சு வரும். அது வந்து நிறைய கான்வர்சேஷன் வரும். இதில் வந்து அவனோட பாஸ்ட் பற்றி வரும். மற்றவங்க எல்லாருமே சரி, நாயுடுவும் சரி, என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவனுக்கு என்ன பாஸ்ட் இருக்க போகுது, இவனே ஒரு மொட்டை பையன், இவன் வந்து எதையோ சம்பாதிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரன், அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சோசப்புக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக பாஸ்ட்டில் அவன் பேர் முருகேசன், சோசப் கிடையாது. சோசப் வந்து அதுக்கப்புறம் அவன் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வச்ச ஒரு பேர். என்னென்னா, முருகேசனுக்கு வந்து ஒரு பாதிரியார் ஒருத்தர் இருப்பார் அவங்களோட ஊரில். அவரோட ஸ்பீச்சை கேட்குறதுனா, அவரை பார்க்குறதுனா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் மேலே இருந்த ஒரு பற்றுனாலேயே அவன் வந்து அந்த ரிலீஜியன் ரிலேட்டடான அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கிறது, அப்புறம் வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு போகிறது, அந்த பாதிரியாரோட பேச்சை கேட்குறது, இதெல்லாமே பண்ணிகிட்ருப்பான். அந்த பாதிரியாருமே ரொம்ப நல்லவராக இருப்பார். இவனுக்கு வந்து அவரோட வீட்டிலையே தோட்டக்காரனாக வேலை கொடுத்துருப்பாரு. அண்ட் அவன் சொல்லுவான், யாராவது தோட்டக்காரனுக்கு வந்து 30 ரூபா சம்பளம் கொடுப்பாங்களா, அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு. நீங்கள் வந்து 30 ரூபானோன்னே அப்படி யோசிச்சிடாதீங்க. இது வந்து ஒரு 90s எழுதின கதையாக இருக்கும். ஸோ 30 ரூபா தோட்டக்காரனுக்குன்றது கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அவருமே நல்லா பார்த்துக்குவார், இவனுமே ரொம்ப பற்றாக இருந்தான். ஸோ இவனுக்கு வந்து மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் வந்து இவனுக்கு அப்படியே ஆப்போசிட். சோசப் வந்து பெருசாக படிக்காதவன், ஆனால் மாரிமுத்து நல்லா படித்து மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு வந்தவன். சோசப் வந்து ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், என்ன வேலை கொடுத்தாலும் பார்ப்பான், நல்லா வேலை பார்க்குற ஒருத்தன். ஆனால்
மாரிமுத்து வந்து சரியான வாழைப்பழ சோம்பேறி. ஸோ ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஜோசப்புக்கு இந்த ஸ்தோத்திரங்கள், இந்த மந்திரங்கள் இது எல்லாத்தையும் வாசித்து காட்டுறதே மாரிமுத்து தான். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது முருகேசன் வந்து திடீர்னு மாரிமுத்துகிட்ட கேட்பான், நம்ம பேசாமல் கிறிஸ்துவா மாறிடலாமா அப்படின்னு கேட்பான். அவன் வந்து நான்லாம் மாட்டேன், நீ வேணால் மாறிக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவங்க 2 பேர் முடிவு பண்ணி இவனை வந்து கிறிஸ்துவா மாற்றி இவனுக்கு ஜோசப்னு பேர் வச்சதும் அந்த மாரிமுத்து தான். இவன் நேராக ஃபாதர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி மாறிட்டேன், என் பேர் ஜோசப் அப்படின்னு சொல்லுவான். அவருமே சந்தோஷப்படுவார். ஸோ இதுக்கு இடையில என்ன நடக்கும்னா, இவனுக்கு வந்து ஒரே ஒரு அம்மா தான். இவனுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கும். அந்த அத்தை பொண்ணு பேர் தான் பார்வதி. இவன் வந்து இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வைஸ் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாட்டான். ஆனால் பார்வதி வந்து அவ்வளோ அழகு, அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்வதிக்கு வந்து அவங்க அப்பா இறந்துருப்பாங்களா இல்லை அவளுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலமையாக இருக்கும், எனக்கு மறந்துருச்சு. அவளுக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த பொண்ணை பார்த்துக்கிறது நம்மளோட கடமைடா, அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்போ அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கணுன்ற ஒரு அது நம்மளோட கடமை, அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண ஒத்துப்பான். சரின்னு கல்யாணமும் பண்ணிடுவான். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் மாரிமுத்துவோட பிஹேவியர்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். மாரிமுத்து வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான், அதை சொல்ல மறந்துட்டேன்ல, அவன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான். ஸோ மாரிமுத்து ஒரு மாதிரி வியார்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன்கிட்ட வந்து ஒளிஞ்சு போகிறது, யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்து தோப்புக்குள்ளே போகிறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் வந்து வீட்டுக்கு ஏதோ நெல் அறுத்துட்டு வரும்போதோ ஏதோ வரும்போது முன்னாடி கதவு பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாக வந்து பார்ப்பான். இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரெட் ஹேண்டடாக ஜோசப் கையில் மாட்டிப்பாங்க. மாரிமுத்து வந்து பதறி அடிச்சிடும், போச்சு அப்படின்னு. அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு பதறி அடித்து வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பார்வதி வந்து தேம்பி அழுவா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கில்ட்டில் ரொம்ப அழுவா. ஜோசப் சிம்பிளாக என்ன சொல்லுவான்னா, இல்லை நீ பண்ணது தப்பே இல்லை, நான் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லுவான். எந்த வகையில் அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் நல்லா இதை யோசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியும். என்ன சொல்லுவான்னா, ஆக்சுவலாக நீ வந்து உன்னைய பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையில் எங்களோட இதுக்கு கீழே நீ வந்த. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, உன்னை பார்த்துக்கிட்டா போதும்னு நினச்சேன். ஆனால் நம்ம கல்யாணம் பொருத்தமாக இருக்குமா, நீ சந்தோஷமாக இருப்பியா அப்படின்றது நான் நினைக்கவும் இல்லை, உன்கிட்ட கேட்கவும் இல்லை. அது ஏன் தப்பு தான், அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க. ஈவன் நீயும் மாரிமுத்துவும் தான் ஒரு சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருவான். இன்னொன்று, அந்த தோட்டக்கார வேலை இருக்குல்ல, அதை வந்து பாதிரியார்ட்ட சொல்லி அந்த மாரிமுத்துக்கு வாங்கியும் கொடுத்துருவான். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இவன் வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து ஒரு எடுபடியாக ஒரு 10 ரூபா சம்பளத்துக்கு இங்கே வேலை பார்த்துட்ருக்கான். இதுவும் போக இவன் அந்த காசு அனுப்புகிறதும் பார்வதிக்கு தான். ஏன்னா மாரிமுத்து வந்து ஒரு சோம்பேறின்னு சொன்னேன்ல, என்ன தான் இது பண்ணாலும் அவன் வந்து சம்பாதிப்பானன்றது டவுட்டு தான். அதனால பார்வதியை பார்த்துக்கிறது நம்ம கடமைன்னு அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டான். ஸோ அந்த காசை அனுப்புறது, இப்போ இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரு 80 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அது யாருக்குன்னா, பார்வதிக்கு புடவை வாங்கிட்டு போகணும், வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு போகணும், மாரிமுத்துவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். என்னால் இந்த கேரக்டரோட கொஞ்சம் கூட ரிலேட் பண்ணிக்க முடியல. எப்படி ஒருத்தன் இப்படி இருக்க முடியும்? முழுக்க அடுத்தவங்களோட சைடை மட்டுமே யோசிக்க முடியும். நம்மளாக தான் என்ன பண்ணுவோம், நம்ம சைடை யோசிப்போம், அது போக மற்றவங்க சைடை யோசிப்போம், சில நேரம் அதுவும் யோசிக்க மாட்டோம். ஆனால் இவனை யோசிச்சு பாருங்க, இவனை பற்றி யோசிக்காமல் அந்த பொண்ணு, அவன் எது நல்லது எது நியாயம் அப்படி யோசிச்சிருக்கான். இதை கேட்டுட்டு இருந்த நமக்கு எப்படி கோவம் வந்துச்சோ அதே மாதிரி கதையில் இருக்கிற அந்த கோவிந்தசாமி நாயுடுக்கும் செம்ம காண்டாயிரும். அடா பாவி, இவங்களெல்லாம் நீ சும்மாவா விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இமோஷ்னலாகி ஜோசப் கிட்ட வந்து அவர் சொல்லுவார், நீ வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாதுடா, நீ கடவுள் மாதிரி, நீ ரொம்ப நல்லவன்டா, உனக்கு தப்புனா என்னன்னே தெரில, உன் மனசு இந்த கருப்பு உடம்புக்குள்ளே, இந்த ஒரு தடிமனான உடம்புக்குள்ளே ஒரு பூ மாதிரி மனசுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இமோஷ்னலாகி அவருக்கு கண்ணு கலங்கிரும். அப்பையும் வந்து ஜோசப்பு அழமாட்டான். ஜோசப் கிட்ட என்ன அப்படின்னா,
அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போதும் சரி, யாராவது அவனை திட்டும் போதும் சரி, அவனை அடித்தாலும் சரி, ஒரு சோகமான உருக்கமான கதையை சொன்னாலும் சரி, அவன் அழவே மாட்டான். கேட்டால் எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அழமாட்டான். அவன் சிரிக்கவும் மாட்டான், அழவும் மாட்டான். ஸோ இவங்களோட கான்வர்சேஷன் வந்து இந்த மாதிரி போய் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிடும். ஸோ 2 பேரும் அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த ஹோட்டலில் வந்து தங்குறதுக்காக ஒரு சேட்டு ஒருத்தர் வந்து வந்திருப்பார். ஃபுல் குடிபோதையில் வருவார். ஸோ வந்து இந்த மாதிரி எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்பார். ஃபஸ்ட்டு ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்காருன்னு சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து கையில் காசு வச்சுருப்பார். நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு இதை சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சேர்த்துப்பாங்க. அப்போ வந்து அவர் கையில் ஒரு பர்ஸ் இருக்கும். அந்த பர்ஸில் ஒரு 3000 ரூபாய் இருக்கும். அவர் அந்த குடிபோதையில் என்ன பண்ணிடுவார்னா அந்த பர்ஸை கீழே போட்டுருவார். கீழே போட்ட பர்ஸை வந்து சோசப்பு எடுத்து ஐயா இந்த மாதிரி ஐயான்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு இன்னொரு பழக்கம் என்னென்னா ஆண்டவரேன்னு தான் எல்லாரையும் கூப்பிடுவான். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது மட்டும்தான் அவன் வாயிலேருந்து வரும். யாரையுமே ஒரு கடுஞ்சொல்லோ இல்லை தப்பாவோ இல்லை பேரை சொல்லி கூப்பிட மாட்டான். ஸோ ஆண்டவரே இந்த மாதிரி பர்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பான். எடுத்து கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, ஐயையோ நான் குடிபோதையில் மறந்துட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த முதலாளி இருப்பார்ல, முதலியார், அவர் கையில் அந்த பர்ஸை கொடுத்து இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, நான் வந்து நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். இவரும் இவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு தூக்கி கல்லாப்பெட்டியில் வைப்பார். ஸோ அடுத்த நாள் விடியும். அந்த சேட்டு இருக்கார்ல, அவர் எந்திரிச்ச உடனே ஐயோயோ என் பர்ஸை காணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தே பண்ணிடுவார். அவர் நேற்று நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவார். இந்த சமயத்தில் முதலியாரோட மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு சலனம் வரும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு காசு தேவையில் இருப்பார். இவன் குடிபோதையில் மறந்துட்டான் அப்படின்னு பிளேட்டை திருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா அதை தூக்கி சட்டை பாக்கெட்டில் வச்சுருவார். வச்சுட்டு தெரில நீங்கள் எங்கே வச்சிங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிடுவான். ஸோ அப்படி சொன்னோன்னே இதுக்கிடையில் என்ன நடந்திருக்கும்னா, சோசப் தான் அந்த ஒரு விடிய கால டைம் இருக்கும்ல, ஒரு 5 மணி 6 மணிக்கு போய் அந்த லாட்ஜில் தங்கியிருக்கிற எல்லாருக்குமே போய் டீ வச்சுட்டு வருவான். அதே மாதிரி இந்த சேட்டு ரூமுக்கும் போய் டீ வச்சுட்டு வந்தான். ஸோ இவன் ஒருத்தன் தான் ரூமுக்கு போயிருக்கான். ஸோ அந்த சேட்டு என்ன சொல்லிடுவார்னா, இவன் தான் எடுத்திருப்பான், ஏன்னா நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அந்த டேபிள் மேலே தான் வச்சேன், இவன் மட்டும்தான் வந்துட்டு போனான், இவன் தான் வச்சுருப்பான் அப்படின்னு சந்தேகப்படுவான். ஆனால் அந்த லாட்ஜில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவன் எவ்வளோ நல்லவன், எவ்வளோ அப்புறாணி எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவனே ஒரு லூசு பையா, அவன் எங்கே எடுத்துருக்க போகிறான்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் இவன் தானே ரூமுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கான், வேறு யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் முதலியாருக்கு நல்லா தெரியும், பாவம் சோசப் மேலே பழிய போடுறாங்களே, நம்ம எடுத்தோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் அவர் இருப்பார். ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டார். இவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நாயுடு வந்து ஊருக்கு போயிருப்பார். அவருக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். ஸோ ஃபேமிலியை பார்க்குறதுக்கு ஊருக்கு போயிருப்பார். இது எதுவுமே அவர் தெரியாது. ஸோ எல்லாரும் இவன் மேலே சந்தேகப்பட்டு அந்த சேட்டு வந்து அடிச்சிருவார். அடிச்சுட்டு எனக்கு இவன் ட்ரங்க் போட்டியை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரங்க் போட்டியை பார்த்தா அதில் வந்து ஒரே ஒரு வேட்டி, ஒன்றுமே ரொம்ப பெருசாக ஒன்றும் விலை மதிப்பில்லாத பொருள் இல்லை ஒரு காசு பணம் எதுவுமே இருக்காது. ஒரு இத்துப்போன வேட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பெருங்காய டப்பாவில் ஒரு 80 ரூபா காசு இருக்கும். அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் அதிகமாயிரும். இவனே ஒரு ஒன்றுமில்லாதவன், இவங்கிட்ட எப்படி இவ்வளோ காசு இருக்கும், அப்போ கண்டிப்பாக அதில் கையை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அந்த லாட்ஜில் தங்கின எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்க வந்து லூசு பையன் மாதிரி இருந்துட்டு என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கான் பார்த்தியா அப்படின்னு எல்லோரும் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் நடக்க நடக்க அங்கே முதலியாருக்கு வந்து திக்குன்னு இருக்கும். ஐயோ இவன் வந்து இதை லேசாக விட்டுட்டு போயிடுவான்னு பார்த்தா சோசப் மேலே பழிய போட்டு இவ்வளோ தூரம் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்துடும். ஸோ அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி அவரை ரொம்ப தின்ன ஆரம்பிச்சிடும். அதையும் ஒரு பக்கம் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நிலமையில் வந்து சோசப் சொல்லுவான், நான் எடுக்கல ஆண்டவரே, நான் பண்ணல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷ்னலாகி சொல்லுவான். ஆனால் யாருமே அவனை நம்புறதா இல்லை. இவனை வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா அடிச்சிருவாங்க, ரத்தம் வர மாதிரி அடிச்சிருவாங்க. அந்த லாட்ஜில் ஒரு பொண்ணு தங்கியிருப்பாங்க. அந்த பொண்ணை ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஸ்டியூட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ராஸ்டியூட் கிடையாது, பட் அவர் தப்பான பொண்ணுன்ற ஆங்கிளில் தான் அங்கே இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு சோசப் மேலே ஒரு எம்பத்தி காட்டுற ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுக்கே அந்த 80 ரூபாயை பார்த்துட்டு ஒருவேளை எடுத்திருப்பானோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு டைமில் எல்லாருமே அவன் மேலே அந்த ஒரு பழியை போடுறாங்க.
அது உண்மையா இல்லையான்னு கூட தெரியாமல். ஸோ அவனை அடிக்கிறாங்க. ஸோ அடித்தோன்னா அவன் இல்லை 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 அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த முதலியாருக்கு வந்து வேர்த்து கொட்டி, ஐயோ சாமி எனக்கு இந்த காசே வேணாம், நான் எப்படியாவது தப்பிச்சிட்டா சரி, சோசப்புக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதவனு வேற தெரில, இப்போ வர அவன் என்னை காட்டி கொடுக்கல, மான மரியாதைலாம் போயிடும், என்னால் அந்த குற்ற உணர்ச்சியோட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த சேட்டோட ரூமுக்கு போய் அந்த இதை வந்து அவன் அந்த குரங்கு பொம்மை வாங்கியிருப்பான்ல, அது அங்கே அவர் ரூமில் தான் வச்சுருப்பான். அந்த குரங்கு பொம்மைக்கு பின்னாடி அந்த பர்ஸை வச்சுட்டு, ஆளை விடுங்கடா சாமின்னு அந்த ரூமை பூட்டிட்டு எல்லா ரூமையும் பூட்டுற மாதிரி நைஸாக இது பண்ணிவிட்டு வந்துடுவார். அந்த சேட்டு வந்து ரூமில் போய் தேடும்போது அது கிடச்சிரும்ல, ஏன்னா அங்கே இருந்துச்சுல. ஸோ அது கிடச்சதுக்கப்புறம் பர்ஸு கிடச்சிருச்சு, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டேன், அந்த மாதிரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் குடிக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். நாயுடு வந்து பார்த்துட்டு, அட பாவீங்களா இவனையாடா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டுட்ருப்பார். முதலையார் ஒரு பக்கம் அவனை வந்து இறக்கத்தோடு பார்ப்பார். நம்ம மானத்தை காப்பாற்றின கடவுள்ன்ற மாதிரி அவர் பார்ப்பார். சுற்றி இருக்கிற எல்லாரும் மற்ற அந்த லாட்ஜில் தங்கினவங்களாம் சரி ஓகே இது ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் சரி நம்மளும் தப்பாக நினச்சிட்டோம்னு நினப்பா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டும் இல்லாமல் எதுக்குமே அழுகாத சோசப் வந்து ஒரு மூலையில் போய் தேம்பி தேம்பி அழுவான். எதுக்காக அழுகிறான்? ஆனால் கண்டிப்பாக இவன் எல்லாரும் காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக அழுதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவன் ஏன் அழுதான் அப்படின்றது ஒரு ஓப்பன் எண்டிங்காக ரீடர்ஸ்கிட்டேயே ஆத்தர் விட்டுட்டார். ஸோ இதுதான் கதை. இந்த கதை, இந்த புத்தகத்தை பற்றின என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து பூக்கள், பட்டர்ஃப்ளை, கேட், டாக், ஷீப், ஒரு சில விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி மென்மையாக சாஃப்டான ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரியேச்சர்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சிங்கம் புலி இருக்கிற அந்த காட்டில் தான் இந்த ஷீப்பும் இருக்குது. இந்த ஒரு ஹார்ஷான வேர்ல்டில் தான் இந்த மென்மையான திங்ஸும் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஆங்ஸைட்டி வருது, ஒரு பதட்டம் வருது. இதெல்லாம் எப்படி சர்வைவ் பண்ணும், அந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டை நினைக்கும் போதே ஒரு பதட்டம் வரும்ல, அதே பதட்டம் தான் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போதும் இருந்துச்சு. கரெக்டு தான், பார்க்க நல்லா இருக்குது, சோசப்பாக இருக்கிறது நல்லா இருக்குது. சரி, சோசப்பாக இருக்கிறது நல்லா இருக்காது, சோசப் மாதிரி ஒருத்தன் நம்ம கூட இருந்தால் அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சோசப்பாக இருந்தால் நல்லாவே இருக்காது. யாரையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது, அவனை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவனை நல்லா கஷ்டப்படுத்திட்டு ஆனால் அவன் நல்லவன் அப்படின்னு ஒரு கிரெடிட் கொடுக்கறதுனால அவனுக்கு சல்லி பிரயோஜனம் கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு இந்த கதையை படித்தப்போ இருந்த ஒரு ஒப்பீனியன். கதையை கேட்ட உடனே உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கதையை பற்றி எனக்கு நிறைய ஒப்பீனியன் இருந்துச்சு. இது ஏன் இப்படி, அது ஏன் இப்படி, கோவமாக வந்துச்சு. ஐயோ இந்த மனிதர்கள் வந்து இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் அதை இப்படி யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு கோவம், இந்த மாதிரி ஒரு மிக்சட் இமோஷனாக இருந்தது. ஸோ யார்கிட்டையாவது ஷேர் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் வந்து 2வது நாளே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு நாவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சோசப் கேரக்டராகட்டும், அந்த ஒரு முதலாளியோட கேரக்டராகட்டும், இந்த மனிதர்கள், இந்த ஒரு விதமான மனிதர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சோசப் மாதிரி ஒரு மனிதரை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை நானே அந்த சோசப் தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி ஜெயகாந்தனோட ஒர்க்ஸ் வந்து நான் பெருசாக படித்ததே இல்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு புக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் ஜெயகாந்தனோட பெஸ்ட் ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்றதையும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பேசலாம்.